வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஒரே வார இறுதியில் 950 பேர் வருகை. பிரித்தானிய எல்லை பாதுகாப்பில் மீண்டும் சிக்கல். பிரித்தானியாவில் கத்தியுடன் வந்த திருடனை எதிர்த்து போராடிய பாட்டி. சைக்கிளுடன் கீழே விழுந்த திகில் தருணம். பிரிட்டன் பயணிகளை பாதிக்கும் ஐரோப்பிய விமான நிலையங்கள் மூடல். ரயனேர் மற்றும் ஈசிஜெட் சேவைகளில் சிக்கல். புட்டினின் நெருங்கிய கூட்டாளி அணுவாயுத எச்சரிக்கை. கடைசி ஆயுதத்தை பயன்படுத்த நேரிடும் என அதிர்ச்சி தகவல். ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஸ்பெயின் இத்தாலி இடையே மோதல். உக்ரைன் சிறையில் இருக்கும் ரஷ்ய வீரரின் உருக்கமான கோரிக்கை. லண்டனின் முதல் ஓட்டுநரற்ற டாக்ஸிகள். எதிர்பார்ப்புகளுக்கு மாறான புதிய தொழில்நுட்பம். ஹங்கேரியின் டானூப் நதிநீர் மட்டம் உயர்வு. பாக்ஸ் அணுமின் நிலையத்தில் டர்பைன் மீண்டும் இயங்க வாய்ப்பு. இனி விரிவான செய்திகள். பிரித்தானியாவின் கடலோர பாதுகாப்பு கெடுபிடிகள் இருந்த போதிலும் ஒரே வார இறுதியில் சுமார் 950 புலம்பெயர்ந்தோர் சிறிய படகுகள் மூலம் நாட்டிற்குள் சட்டவிரோதமாக நுழைந்துள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எல்லை பாதுகாப்பு படையினரின் கண்களில் படாமல் இவ்வளவு பெரிய எண்ணிக்கையிலான மக்கள் வந்தடைந்திருப்பது நாட்டின் எல்லை கண்காணிப்பு அமைப்பில் உள்ள பலவீனங்களை வெளிப்படையாக காட்டியுள்ளது. சட்டவிரோதமாக வரும் படகுகளை கண்டறிந்து தடுப்பதில் அரசு எதிர்நோக்கும் சவால்கள் மீண்டும் விவாத பொருளாகியுள்ளதுடன் எதிர்க்கட்சிகள் எல்லை பாதுகாப்பு குறித்த கடும் விமர்சனங்களை முன்வைத்துள்ளன. அபாயகரமான கடற்பயணம் மேற்கொண்டு வரும் புலம்பெயர்ந்தோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது பிரித்தானிய அரசின் குடிவரவு திட்டங்கள் மற்றும் எல்லை கொள்கைகளின் செயல்திறன் குறித்த கேள்விகளை எழுப்பியுள்ளது. சிறிய ரக படகுகள் கடலோர பாதுகாப்பை ஊடுருவி வருவது அதிகாரிகளுக்கு பெரும் சவாலாக மாறியுள்ள நிலையில் கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுப்பது குறித்து அரசு ஆலோசித்து வருகிறது. பிரித்தானியாவில் கத்தியுடன் வந்த திருடனை எதிர்த்து போராடிய பாட்டி. சைக்கிளுடன் கீழே விழுந்த திகில் தருணம். பிரித்தானியாவில் பாரன்ஸ்லே பகுதியில் உள்ள கடை ஒன்றுக்கு வந்த நபர் ஒருவர் திருடப்பட்ட சைக்கிளை விற்க முயன்ற போது அது குறித்து கடைக்காரருக்கு சந்தேகம் எழுந்துள்ளது. உடனடியாக கடை உரிமையாளரின் 72 வயது தாயாரான மாரி பார்க்கர் என்பவர் அந்த சைக்கிளை பாதுகாப்பாக பிடித்து வைத்து அதன் உண்மையான உரிமையாளரை தொடர்பு கொண்டார். சிறுவனின் சைக்கிள் அது என்பதை உறுதி செய்து கொண்டு உரிமையாளரிடம் ஒப்படைக்க ஏற்பாடு செய்துள்ளனர். திருடன் மீண்டும் கடைக்கு வந்து அந்த சைக்கிளை வலுக்கட்டாயமாக தூக்கி செல்ல முயன்ற போது அந்த மூதாட்டி அவனுடன் தனியாக போராடியுள்ளார். தன் கைகள் காயமடைந்து வேதனையை தந்த போதிலும் சிறுவனின் சைக்கிளை மீட்க வேண்டும் என்ற உறுதியுடன் அந்த மூதாட்டி விடாப்பிடியாக சைக்கிளின் கைப்பிடியை விடாமல் பிடித்து போராடியுள்ளார். இறுதியில் மூதாட்டியின் வீரமான எதிர்ப்பை சமாளிக்க முடியாமல் அந்த திருடன் சைக்கிளுடன் நிலைத்தடுமாறி கீழே விழுந்து அங்கிருந்து தப்பியோடினான். பிரிட்டன் பயணிகளை பாதிக்கும் ஐரோப்பிய விமான நிலையங்கள் மூடல். ரயனேர் மற்றும் ஈசிஜெட் சேவைகளில் சிக்கல். பிரிட்டனிலிருந்து ஐரோப்பாவுக்கு பயணம் செய்யும் சுற்றுலா பயணிகளுக்கு பெரும் அதிர்ச்சியை தரும் வகையில் 2 ஐரோப்பிய விமான நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளன. பெல்ஜியம் நாட்டின் தலைநகர் பிரசல்ஸில் உள்ள பிரசல்ஸ் விமான நிலையம் மற்றும் சார்லிரோய் விமான நிலையம் ஆகியவை திடீர் வேலைநிறுத்தம் மற்றும் பராமரிப்பு பணிகள் காரணமாக மூடப்படுகின்றன. இதனால் இந்த வழித்தடங்களில் இயக்கப்படும் அனைத்து விமான சேவைகளும் முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக விமான நிலைய நிர்வாகங்கள் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளன. குறிப்பாக குறைந்த கட்டண விமான சேவைகளை வழங்கும் ரயனேர் மற்றும் ஈசிஜெட் விமான நிறுவனங்களின் பிரிட்டன் வழித்தடங்கள் இதனால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. விமான நிலையங்களின் இந்த திடீர் மூடல் நடவடிக்கையால் சர்வதேச அளவில் பல்லாயிரக்கணக்கான பயணிகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் தங்களது பயண திட்டங்களை மாற்ற வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகியுள்ளனர். எனவே ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் செய்ய இருக்கும் பயணிகள் அனைவரும் தங்களது விமானத்தின் தற்போதைய நிலையை முன்கூட்டியே சரிபார்த்துக் கொள்ளுமாறு தீவிரமாக அறிவுறுத்தப்படுகிறார்கள். புட்டினின் நெருங்கிய கூட்டாளி அணுவாயுத எச்சரிக்கை. கடைசி ஆயுதத்தை பயன்படுத்த நேரிடும் என அதிர்ச்சி தகவல். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினின் நெருங்கிய கூட்டாளியான டிமிட்ரி மெட்வடேவ் உக்ரைன் போரில் மேற்கு நாடுகளின் தலையீடு தீவிரமடைந்தால் மொஸ்கோ தனது அணுவாயுதங்களை நாட வேண்டியிருக்கும் என கடுமையாக எச்சரித்துள்ளார். உக்ரைனுக்கு நேட்டோ நாடுகள் நவீன நீண்ட தூர ஏவுகணைகளை வழங்கினால் அது ரஷ்யாவுக்கும் நேட்டோ அமைப்பிற்கும் இடையிலான நேரடி போராக மாறும்.
தற்போதைய மோதல்களில் ரஷ்யாவுக்கு எதிரான வழக்கமான ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டாலும் நாட்டின் இறையாண்மைக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் பட்சத்தில் அணுவாயுதங்கள் தான் கடைசி இறுதி ஆயுதமாக எடுக்கப்படும் என்றார். ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் உக்ரைனுக்கு வழங்கும் ராணுவ உதவிகள் எல்லையை மீறி செல்வதாகவும் இது உலகளாவிய அணுவாயுத மோதலுக்கான அபாயத்தை அதிகரித்துள்ளது. ரஷ்யாவின் பிராந்திய பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்கும் எந்தவொரு முயற்சியையும் கவனத்தில் கொண்டு தங்களது ராணுவம் உரிய மற்றும் கடுமையான பதிலடியை கொடுக்கும் என அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். வல்லரசு நாடுகளுக்கிடையேயான இந்த தொடர் அச்சுறுத்தல்கள் சர்வதேச அளவில் பெரும் பதற்றத்தையும் உலகப் போர் குறித்த அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளன. ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஸ்பெயின் இத்தாலி இடையே மோதல். ஐரோப்பிய ஒன்றியத்தின் முக்கிய உறுப்பு நாடுகளான ஸ்பெயின் மற்றும் இத்தாலிக்கு இடையே கொள்கை ரீதியிலான கருத்து வேறுபாடுகள் மற்றும் மோதல்கள் வலுத்துள்ளன. குறிப்பாக சட்டவிரோத குடியேற்றம் மற்றும் எல்லை பாதுகாப்பு விவகாரங்களில் இரு நாடுகளும் மாறுபட்ட அணுகுமுறைகளை கொண்டுள்ளன. இத்தாலி அரசு குடியேற்ற பிரச்சினைகளை கையாள ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு வெளியே நாடு கடத்தல் மையங்களை அமைக்க வலியுறுத்தி வருகிறது. ஸ்பெயின் இந்த விவகாரத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பொதுவான விதிமுறைகள் மற்றும் மனித உரிமை அம்சங்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்க விரும்புகிறது. பொருளாதார கொள்கைகள் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் நிதி ஒதுக்கீடு குறித்த விவாதங்களிலும் இந்த இரு நாடுகளுக்கிடையே முரண்பாடுகள் நீடிக்கின்றன. இந்த தொடர் கருத்து வேறுபாடுகள் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஒற்றுமையை பாதிக்குமோ என்ற கவலை அரசியல் பார்வையாளர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. உக்ரைன் சிறையில் இருக்கும் ரஷ்ய வீரரின் உருக்கமான கோரிக்கை. உக்ரைன் போர்க்களத்தில் பிடிபட்ட டோவான் பகுதியைச் சேர்ந்த ரஷ்ய வீரர் ஒருவர் தன்னை மீண்டும் ரஷ்யாவுக்கு திருப்பி அனுப்ப வேண்டாம் என்று உக்ரைன் அதிகாரிகளிடம் உருக்கமாக கோரிக்கை விடுத்துள்ளார். போரில் உயிருக்கு பயந்து சரணடைந்த அந்த வீரர் தான் ரஷ்யாவுக்கு திரும்பினால் கடுமையான தண்டனைகளை சந்திக்க நேரிடும் அல்லது போர்க்களத்துக்கே மீண்டும் அனுப்பப்படுவோம் என்று அச்சம் தெரிவித்துள்ளார். சிறை கைதிகள் பரிமாற்றத்தின் மூலம் ரஷ்யாவுக்கு அனுப்பப்படுவதை தவிர்க்குமாறு அவர் விடுத்துள்ள இந்த கோரிக்கை போர்க்களத்தில் ரஷ்ய வீரர்களின் அவல நிலையை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. ரஷ்ய படைகள் தங்கள் நாட்டு வீரர்களையே கொடூரமாக நடத்துவதாகவும் போர்க்குற்றங்களில் ஈடுபடுவதாகவும் பல்வேறு ஆதாரங்கள் வெளிவரும் நிலையில் இந்த வீரரின் வாக்குமூலம் உலக நாடுகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உக்ரைனில் சிக்கியுள்ள ரஷ்ய வீரர்கள் பலரும் தங்களுக்கு தாய் நாட்டுக்கு திரும்புவதில் விருப்பமில்லை என்பதையும் அங்கிருக்கும் சூழல் மிகவும் மோசமாக இருப்பதையும் தங்களின் வாக்குமூலங்களில் தொடர்ந்து தெரிவித்து வருகின்றனர்.